Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மைச் செய்தி. தனியார் கல்லூரியில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஊதியம் வழங்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் 50 லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள ஜிபிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரியில் நியமிக்கப்பட்ட 12 ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஊதியத்தை வழங்கும்படி உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உயர்கல்வித்துறை செயலாளர், கல்லூரி கல்வி இயக்குனர், கல்லூரி கல்வி கோவை மண்டல இணை இயக்குனர் ஆகியோர் சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருள்முருகன் அமர்வு 1987 ஆண்டு அனுமதிக்கப்பட்ட 11 ஊழியர்களுக்கு அதிகமாக நியமனம் மேற்கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் நியமனங்களுக்கு ஒப்புதல் அளித்தது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க கல்லூரி கல்வி இயக்குனர் சி பூர்வச்சந்திரனுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதே போல விசாலாட்சி மகளிர் கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர் பணியிடங்கள் குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்யும்படியும் அரசுக்கு உத்தரவிட்டனர். இந்த உத்தரவின்படி நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த கல்லூரி கல்வி இயக்குனர் பூர்ணச்சந்திரன் நீதிமன்றம் எழுப்பிய எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் தூண் போல நின்று கொண்டிருந்ததாகவும் இது துரதிருஷ்டவசமானது எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர் பணியிடங்கள் குறித்த ஆவணங்கள் இல்லை என தெரிவித்ததன் மூலம் நீதிமன்றத்தில் உண்மை வெளிவரவிடாமல் கல்லூரி கல்வி இயக்குநரக அதிகாரிகள் தடுத்து விட்டதாக குற்றம் சாட்டிய நீதிபதிகள் தமிழக அரசினுடைய மேல்முறையீட்டு வழக்கை 50 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இந்த அபராத தொகையிலிருந்து 12 ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு தலா 1,50,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் மீதமுள்ள 32 லட்சம் ரூபாயை கேன் கேர் ஃபவுண்டேஷன், நேத்ரோதயா ஆகிய அமைப்புகளுக்கு தலா 12 லட்சம் வீதம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். மேலும் கல்லூரி கல்வி இயக்குநரக அதிகாரிகளின் ஒத்துழைப்பின்மை பிடிவாதம் காரணமாக இந்த அபராதம் விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய நீதிபதிகள் அபராத தொகையில் 25 லட்சம் ரூபாயை கல்லூரி கல்வி இயக்குனர் பூர்ணச்சந்திரனிடம் வசூலிக்க வேண்டும் எனவும் மீதமுள்ள 25 லட்சம் ரூபாயை ஆவணங்கள் காணாமல் போனதற்கு காரணமான அதிகாரிகளிடம் வசூலிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் 12 ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு 8 வாரங்களில் ஊதியம் வழங்க உத்தரவிட்ட நீதிபதிகள் கல்லூரி கல்வி இயக்குநரகத்தில் உள்ள ஆவணங்கள் மாயமானதற்கு காரணமான அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.